வணக்கம். மார்ச் 8 உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினம் வந்த உடனே எல்லாரும் மங்கையராய் பிறப்பதற்கு நான் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு பெண்களை குறித்து நிறைய நிறைய அளவுல பாராட்டி எழுதுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுவது என்ன? பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பும், பெண்களுக்கு உண்மையான சுதந்திரமும், பெண்களுக்கு உண்மையான உரிமைகளும் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நான் நாம் தமிழர் கட்சியினுடைய பாபநாசம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறேன். இந்த இந்திய நிலப்பரப்புல மட்டுமில்ல, ஆசிய நிலப்பரப்பிலேயே ஒரு அரசியல் கட்சி சரிக்கு சமமாக பெண்களுக்கு 117 இடங்கள் பெண்கள், 117 இடங்கள் ஆண்கள், 50க்கு 50% கொடுத்திருக்கிற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியாவில் இல்லை, ஆசிய நிலப்பரப்புல எந்த கட்சியும் கிடையாது. அப்படி நாங்கள் மட்டும்தான் அதை உறுதி செய்திருக்கிறோம். அதனால இதை சொல்றதுக்கான தார்மீக கடமையும் உரிமையும் எனக்கு இருக்கு. அதனால நான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். நம்ம பெண்கள் குறித்து உயர்வா பேசுறோம். நாங்க நாட்டுல நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை வச்சிருக்கிறோம். கங்கா, யமுனா, நாங்க பெண்களுடைய பெயரை வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் பேசுறோம். ஆனா பெண்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சரிக்கு சமமாக அமர்ந்திருக்கிறாங்களா? 117 பெண்கள், 117 ஆண்கள் அமர்ந்திருக்கிறாங்களா? நாடாளுமன்றத்தில் அப்படி அமர்ந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல. இன்றைக்கு வரைக்கும் அது இல்லை. ஆனா ஒரு பெண் பிரதமரை இந்த நாடு கொண்டிருக்கு, அது பெருமையாக இருக்கு. ஒரு பெண் முதலமைச்சரை இந்த நாடு கொண்டிருக்கு, அது பெருமையாக இருக்கு. ஆனா அதை தாண்டி சரிக்கு சமமாக பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. பொருளாதார விடுதலையும் அரசியல் விடுதலையும் ஒரு பெண் அடையாமல், ஒரு பெண் பொதுவெளிக்கே வராம அந்த பெண்ணுடைய விடுதலையும் உரிமையும் குறித்து நம்ம பேசுறதுங்கிறது கேலிக்கூத்தானது. ஒரு பாராளுமன்றத்துல பெண்களுக்கான மசோதா இயற்றப்படும் போது கூட அதை பற்றி பேசுவதற்கு அங்க பெண்கள் இல்லை. சட்டமன்றத்துல பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசும் பொழுது அது குறித்து பேசுவதற்கு அங்க பெண்கள் இல்லை, மாறாக ஆண்கள் பேசுறாங்க. ஆனால் ஒரு பெண் தானே ஒரு பெண்ணுடைய உரிமையை பேச முடியும், ஒரு பெண் தானே ஒரு பெண்ணுடைய சிக்கலை புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சரிக்கு சமமாக பெண்கள் அமரணும். இப்பொழுது வரைக்கும் 33% இடஒதுக்கீடுக்கே நம்ம போராடிட்டு இருக்கிறோம், கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களும் போராடி கொண்டிருக்குது. ஆனா நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த இந்திய நிலப்பரப்புல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். அப்படின்ற நாட்டுல பெண்களும் சரிக்கு சமமாக 50% இடஒதுக்கீடு, 33ல் 50% இடஒதுக்கீட்டை உயர்த்தி அதை இந்த வரக்கிற 2026 தேர்தலே நடைமுறைப்படுத்தணும். குறைந்தபட்சம் திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களுடைய கட்சிகளில் 33% இடஒதுக்கீடையாவது கொடுத்து பெண்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன். பெண்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும், பெண்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும். ஏன்னா என்றைக்கு பெண் அரசியல் விடுதலை அடைந்து, பொருளாதார விடுதலை அடைந்து, அவளுக்கான உரிமைகளையும் அவளுக்கான தேவைகளையும் பேசுகிறாளோ, பொதுவெளியில் முழங்குகிறாளோ, அதுதான் சரியான மகளிர் தின கொண்டாட்டமாக இருக்க முடியும். ஏன்னா மகளிர் தினம்ன்ற ஒரு கான்செப்ட் உருவானதே வாக்குரிமைக்காகவும் அவர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடியும் தான் அந்த மகளிர் தினம்ன்ற ஒரு கான்செப்டே உருவாகுது. அப்படின்றப்ப எதற்காக அந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம்னே தெரியாம பெண்களை நாங்க போற்றோம், பெண்களை நாங்கள் பெருமை மிகு நாடாக மாற்றோம்னா, பெண்களை நீங்கள் உண்மையிலேயே போற்றீங்க, பெண்கள் உண்மையிலேயே சிறந்தவர்கள் நீங்க ஒப்புக்கொள்றீங்கன்னா சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவர்களுக்கான சரியான வாய்ப்பை சம அளவுல கொடுங்க. அதை தான்